வணக்கம். இந்த ஐபிஎல் 2025க்காக ஒவ்வொரு டீமுடைய ஸ்பாட் அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் எல்எஸ்ஜியோடைய ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி மற்றும் த்ரெட்ஸை பார்த்துடலாமா? முதல்ல வருது ஸ்ட்ரென்த். அந்த டீமுடைய ஸ்ட்ரென்த்னு பார்க்கும்போது T20க்குனே செதுக்கி வச்ச மாதிரி சில பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. அதாவது இவங்கெல்லாம் சிங்கிள் ஹேண்டடாக கேமை சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட ஃபயரான பேட்டர்ஸ். இதில் ரிஷப் பண்ட், நிக்கோலஸ் பூரான், டேவிட் மில்லர், மிச்சல் மார்ஷ், ஏடன் மார்க்ரம்னு பவர்ஃபுல்லான லைனப் இருக்குது. ஒவ்வொரு பிளேஸ்க்குமே தனித்துவம் இருக்குது. இவங்க எல்லோருமே தனியாகவே கேமை சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சிங்கிள் ஹேண்டடாக வின் பண்ணி கொடுக்குற ஒரு மேட்ச் வின்னர்ஸ் இவங்க. ஸோ இந்த ஒரு லைனப் எந்த ஒரு டீமுக்கு எதிராக நல்ல சேலஞ்சாக இருக்க போகுது. எல்எஸ்ஜியோடைய அடுத்த ப்ளஸ் அந்த டீமுடைய லோக்கல் டேலண்ட்ஸ். உதாரணத்துக்கு ஆயுஷ் பதோனி, அர்ஷின் குல்கர்னி, அப்துல் சமதெல்லாம் இருக்காங்க. இதில் வர அடுத்த ஸ்ட்ரென்த் அந்த டீமுடைய கேப்டனான ரிஷப் பண்ட் புது கேப்டனாக உள்ளே வந்திருக்காரு. ஐபிஎல்ல அவருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்குது. கேப்டன்சி அளவில் அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸை அவர் நல்லாவே லீட் பண்ணியிருக்காரு. ஸோ ரிஷப் பண்டோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் உள்ளே கொண்டு வந்தது அந்த டீமுக்கு மிகப்பெரிய பலம். இதில் வர அடுத்த ஸ்ட்ரென்த் எல்எஸ்ஜியோடைய பேஸ் அட்டாக். அது ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. உதாரணத்துக்கு இந்த பேஸ் அட்டாக்கை லீட் பண்ண போகிறது மயங்க் யாதவ். இந்தியாவுடைய செலிப்ரேட்டட் ஃபாஸ்ட் பவுலராக இருக்காரு. இது இல்லாமல் அவர் கூட மோஷின் கான் இருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் பேசரா அவருடைய கன்சிஸ்டன்சி நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறமா ஐபிஎல்ல டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அவேஷ் கானும் இருக்காரு. அவருக்கான எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. இது இல்லாமல் பேக்கப் ஆப்ஷனாக ஆகாஷ் தீப் இருக்காரு. அடிஷ்னலாக ஒரு ஃபாரின் பேசர் ஷமர் ஜோசப் உள்ளே வந்திருக்காரு. ஸோ அதனால் இந்த மாதிரி வெரைட்டியான பேஸ் அட்டாக் அந்த டீமுக்கு பலம் தான். ஆனால் இந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற பேஸ் அட்டாக்கை அந்த டீமுக்கு வீக்னஸாக அமைறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுதான் வீக்னஸில் பார்க்க போகிறோம். இது என்னென்னா, எந்த ஒரு இந்தியன் பிளேயரும் இந்த ஸ்குவாடில் சமீபத்தில் இன்டர்நேஷ்னல் கேம் ஆடினதில்லை. அது மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். அதுக்கப்புறமா இந்த பேஸ் அட்டாக்கில் இருக்கிற நிறைய பிளேயர்ஸ்க்கு இன்ஜுரி இஷ்யூ இருக்குது, ஃபிட்னஸ் கன்சர்ன் இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய வீக்னஸாக இருக்குது. அதில் வர அடுத்த வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ரவி பிஷ்னாய் ஒரு நல்ல ஸ்பின்னராக இருக்கார். ஆனால் அவரை தாண்டி பார்த்தீங்கன்னா ஷபாஸ் அகமத், முரளிதரன், சித்தார்த்தெல்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய அளவுக்கு இல்லை. எல்எஸ்ஜியோடைய அடுத்த வீக்னஸ் அப்படின்னா ஸ்ட்ரென்த்தில் வந்தது தான் வீக்னஸாக இருக்க போகுது. அது எப்படின்னா, எல்லோருமே எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர்ஸ்னு சொன்னோம்ல, அதுவே அவங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர்ஸ் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா டவுட்டு தான். உதாரணத்துக்கு இந்த சேப்பாக் மாதிரியான பிச்சில் எல்லோருமே எக்ஸ்ப்ளோசிவாக இருந்தால் அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ மிடில் ஆர்டரில் யாராவது டிஃபென்சிவ் ஆடக்கூடிய ஒரு பிளேயராக இருக்கணும். அப்பேற்பட்ட பிளேயர் யாருன்றதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இந்த இடத்துல அவங்க ராகுலை மிஸ் பண்ணுறாங்க. அதை நம்ம சொல்லியே தான் ஆகணும். ஸோ ராகுல் மாதிரியான ஒரு டிஃபென்சிவாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் இந்த ஸ்குவாடில் இல்லை, பெரிய அளவுக்கு இல்லை. அவர் மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் யாருமே இந்த டீமில் இல்லைன்றது நிதர்சன உண்மை. அடுத்தது எல்எஸ்ஜியோடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யாருக்குன்னா கன்ஃபார்மாக ரைசிங் இந்தியன் பவுலர்ஸ் தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு கொட்டி கிடக்கு இந்த ஐபிஎல்ல. இதில் முதல்ல வர ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குன்னா மயங்க் யாதவ் தான். ஏன்னா ஃபியூச்சர் ஸ்டாராக இந்தியன் பவுலுக்கு அவர் பார்க்கப்படுறாரு. இதே மாதிரி ஃபிட்டாக இருந்தால் கன்ஃபார்மாக அவர் இந்தியன் டீமுக்குள்ளே தொடர்ந்து இருப்பார். இதில் வர அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குன்னா சில முக்கியமான யங் டேலண்ட்ஸ்லாம் இருக்காங்க. இதில் ஆயுஷ் பதோனி, ஆரியன் ஜுயல், ஹிம்மத் சிங்லாம் இருக்காங்க. அவங்களுக்கான எக்ஸ்போஷர் இந்த ஐபிஎல்ல கிடைக்க போகுது. கடைசியாக எல்எஸ்ஜிக்கான த்ரெட் சந்தேகமே இல்லாமல் ஃபிட்னஸ் அண்ட் இன்ஜுரி கன்சர்ன் தான். இதில் மோஷின் கான், மயங்க் யாதவ், அவேஷ் கான் மற்றும் மிச்சல் மார்ஷ்க்கெலாம் இன்ஜுரிஸ் நிறையவே வந்திருக்கு. அதனால் அவங்களோட ஃபிட்னஸ் இஷ்யூ ஒரு மிகப்பெரிய கன்சர்னாக இருக்குது. இதில் வர அடுத்த த்ரெட் எல்எஸ்ஜிக்கான ஸ்பின் பவுலிங் பேக்கப் பெரிய அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைன்றது தான் உண்மை. ஸோ அது அவங்க சரி பண்ணி ஆகணும். இதில் வர இன்னொரு முக்கியமான த்ரெட் என்னென்னா எல்எஸ்ஜியோடைய ஓப்பனிங் காம்பினேஷனே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்க போகுது. மிச்சல் மார்ஷ் நல்ல ஓப்பனர் தான். ஆனால் மிச்சல் மார்ஷ் எல்லா மேட்ச்லையுமே பிளேயிங் லெவனில் இருப்பாரான்ற கேள்வி. ஏன்னா பிளேயிங் லெவன் காம்பினேஷன் அடிப்படுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது, மிச்சல் மார்ஷே ஒரு இன்ஜுரி ப்ரான் பிளேயர் தான். அவருக்கும் இன்ஜுரி அதிகமாக வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அவர் ஃபிட்டாக இருக்கணும். ஸோ இப்பேற்பட்ட ஒரு கன்சர்ன் இந்த ஓப்பனிங்லேயே இருக்குது அப்படின்றதான் எல்எஸ்ஜிக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஐபிஎல் 2025ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கான ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி மற்றும் த்ரெட்ஸ். இந்த ஸ்பாட் அனாலிசிஸ் பற்றி உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய பார்வையில் எல்எஸ்ஜியோடைய ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி மற்றும் த்ரெட்டை சொல்லுங்கள். என்னுடைய கருத்தும் உங்களுடைய கருத்தும் மாறலாம். அப்படி மாறினாலும் நீங்கள் அதை பதிவு பண்ணலாம். நம்ம இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.